ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ளார். மக்கள் ஆரோக்கியத்தை பேணிக் காப்பதற்கான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். G20 செயற்கைக்கோள் அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார். கியூபா மக்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார நிலைமை குறித்து பிரேசில், மெக்சிகோ, ஸ்பெயின் நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ளார். கொழும்பில் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயகே, பிரதமர் ஹரிணி அமரசூரியா ஆகியோருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த இலங்கை தமிழர்களிடம் அவர் கலந்துரையாடுகிறார். கொழும்பில் இலங்கையில் வசிக்கும் இந்தியர்களிடம் அவர் உரையாற்றுகிறார். இந்திய நிதி உதவியுடன் கட்டப்பட்டுள்ள வீடுகளை காணொலி காட்சி மூலம் அவர் பயனாளிகளுக்கு வழங்கவுள்ளார். மக்கள் ஆரோக்கியத்தை பேணிக் காப்பதற்கான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். உலக கல்லீரல் தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுகாதாரமான வாழ்க்கைக்கு கல்லீரலை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்று கூறியுள்ளார். ஊட்டச்சத்து உணவு, சுத்தமான குடிநீர், உடற்பயிற்சி மூலம் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கரீப் பருவகால வேளாண் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக கூறினார். விவசாயிகளின் நலனுக்காக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேளாண் செயலர் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். G20 செயற்கைக்கோள் அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் விஞ்ஞானிகளிடம் உரையாற்றிய அவர், G20 உறுப்பு நாடுகளின் பயன்பாட்டிற்காக இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தப் போவதாக கூறினார். ஒரே ராக்கெட் மூலம் 100 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திய முதல் நாடு இந்தியா என்று தெரிவித்தார். வரும் 2040ஆம் ஆண்டிற்குள் சந்திரனுக்கு மனிதனை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆழ்கடல் ஆராய்ச்சிக்காக டைட்டானியம் சமுத்திராயன் கப்பலை இஸ்ரோ வடிவமைத்து வருவதாக டாக்டர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி, விசாகப்பட்டினம் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் தடத்திற்கு ஒப்புதல் வழங்கியதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். கோதாவரி ஆற்றின் மீது 4.3 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பாலமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதன் மூலம் ரயில் பயணிகள் பயனடைவார் என்று கூறிய அவர், சரக்கு போக்குவரத்தும் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். அன்னாவரம், அண்டர்வேடி உள்ளிட்ட இடங்களில் ஆன்மீகம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு இது வழிவகை செய்யும் என்று திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அக்ஷய திருத்தியாவையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வளம் பெருகட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பரசுராமர் ஜெயந்தியை ஒட்டியும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார். பகவான் பரசுராமரின் ஆசியுடன் அனைவரும் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாளுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து கட்சித் தலைவர்கள் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு அமித் ஷா ஈரோடு மாவட்டத்திலும், திரு ராஜ்நாத் சிங் தென்காசி மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். சென்னையை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்றும் நோக்கில் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த இருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் ஆகிய தொகுதிகள். கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 20,15,896 நபர்கள் வாக்களிக்க உள்ளனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தற்போதைய வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும், அதிமுக சார்பில் புவனேந்திரனும் போட்டியிடுகின்றனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராஜ்குமாரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் கவிதாவும் போட்டியிடுகின்றனர். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் முக்கிய நீர்த்தேக்கமாக பெருமாள் ஏரி விளங்கி வருகிறது. மேலும் விவசாயம்,
நெசவுத்தொழிலுக்கு பெயர் பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பு வாய்ந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் உள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் மனிதநேய மக்கள் கட்சி தமீம் அன்சாரியும், அதிமுக சார்பில் KA பாண்டியனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜான்ஸ் ராணியும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் A நெடுஞ்செழியனும் போட்டியிடுகிறார்கள். இங்கு மொத்த வாக்குகள் 2,29,136 ஆகும். காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஜோதிமணியும், அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அன்பு சோழனும் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிவஜோதி மற்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சீனிவாசனும் போட்டியிடுகின்றனர். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வீராணம் ஏரி அமைந்துள்ளது. சென்னை குடிநீருக்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. புவனகிரி சட்டமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் 2,30,968 ஆகும். அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழிதேவனும், திமுக சார்பில் துரைக்கி சரவணனும் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி சார்பில் சுமதி சீனிவாசனும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் PT மகாலிங்கமும் போட்டியிடுகின்றனர். புவனகிரி ராகவேந்திரா சுவாமிகள் அவதரித்த ஒரு பகுதியாகவும் பற்று நெசவுக்கு பெயர் பெற்ற ஒரு பகுதியாகவும் விளங்கி வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து கட்சிகளும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. 100% வாக்களிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் எடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து இளஞ்செழியன். மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளில் முதல் கட்டமாக வரும் 23ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் வாக்களிக்க திருப்பூரில் பணிபுரியும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த வாக்காளர்கள் ரயில் மூலம் அங்கு புறப்பட்டு சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னலாய் நகரான திருப்பூரில் 4 லட்சத்திற்கும் அதிகமான புலப்பெயர் தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இதில் பீகார், ஒரிசா, மேற்கு வங்காளம், அசாம், உத்தரப்பிரதேஷ் போன்ற நகரங்களிலிருந்து திருப்பூருக்கு வந்த பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் வரும் 23ஆம் தேதி மேற்கு வங்காளத்தில் முதல் கட்ட தேர்தல் மற்றும் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளதால் திருப்பூரில் பணியாற்றும் 50,000த்திற்கும் மேற்பட்ட மேற்கு வங்கத்தினர் ஓட்டு போடுவதற்காக புறப்பட துவங்கினர். இன்று காலை மேற்கு வங்காளம் செல்லக்கூடிய மங்களூரிலிருந்து சந்திரகாசி வரை செல்லக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி திப்ருகார் விவேக் எக்ஸ்பிரஸ், சென்னை செல்லக்கூடிய ரயில்கள் என தொழிலாளர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ். மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் 5 லட்சம் புதிய வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 7 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறிய தேர்தல் ஆணையம் இதனை பரிசீலித்து தகுதியானவர்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துள்ளது. வடக்கு பர்கனாஸ் மாவட்டத்தில் மட்டும் 71,000 புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் 6,82,51,008 வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கியூபா மக்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார நிலைமை குறித்து பிரேசில், மெக்சிகோ, ஸ்பெயின் நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சக இணையதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கியூபா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. கியூபாவின் பிரச்சினைக்கு அந்நாட்டு மக்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூபாவிற்கு செல்லும் எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா தடை செய்ததன் மூலம் அந்நாட்டில் பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் இந்திய கப்பல்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவிற்கான ஈரான் தூதர் டாக்டர் முகமது ஃபத்தாலியுடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவர் கவலை தெரிவித்தார். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இளையோர் ஆடவர் பிரிவில் அனிருத்தன் வினோத் வெள்ளிப் பதக்கத்தையும், சீனியர் பிரிவில் ஆனந்த்குமார் வேல்குமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஃபிடே உலக இளையோர் ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ஷர்வானிகா சாம்பியன் பட்டம் வென்றார். செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் 10.5 புள்ளிகள் பெற்று அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ளார். மக்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பதற்கான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். G20 செயற்கைக்கோள் அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் V நாராயணன் தெரிவித்துள்ளார். கியூபா மக்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார நிலைமை குறித்து பிரேசில், மெக்சிகோ, ஸ்பெயின் நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.